வல்லமை உள்ள தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நம்முடைய இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியத்தோடு உங்கள் அக்கறை இதனை காண்பித்து பிரார்த்தனையிலே நீங்கள் எங்களை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி அது காக்கப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல சந்தர்ப்பங்களில் இந்த வேத வசனங்களை பரிசுத்தவான்கள் பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சில வேத வசன உண்மைகளை தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய செய்தி என்னவென்றால், நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் கிறிஸ்தேசு வரும் பொழுது குற்றமற்றதாய் இருப்பதற்கென்று பாதுகாக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஏன் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கிறிஸ்தேசு வருகிற பொழுது குற்றமற்றதாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் இதை பரிசுத்த ஆவியானவர் சித்தரித்திருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு இதை சொல்லும் பொழுது இதை மிகைப்படுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே ஆண்டவராகிய தெய்வத்தை தம்முடைய ஜனங்கள் எப்படி தொழுது கொண்டார்கள், இவர்கள் கர்த்தரை தொழுகை செய்வதற்கு, தெய்வத்தை ஆராதனை செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த முறைமைகள் என்ன என்பவைகளை குறித்து தெளிவாய் சொல்லாவிட்டால் ஆவியாத்தும சரீரம் கிறிஸ்தேசு வருகிற பொழுது குற்றமற்றதாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதின் ரகசியத்தை சபை புரிந்து கொள்ள இயலாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆச்சரியமான தேவன், அற்புதமான தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அவர் ஏகரத்தியானது சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், சாவாமை உள்ள தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் நம்பிக்கையோடு ஆராதனை செய்து வருகிறோம். ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மேன்மை நிறைந்த நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்கிய மனுக்குலம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதைவிட மெச்சமாய் இந்த ஜனத்தின் மத்தியிலே நான் வாசமாயிருக்க வேண்டும் என்பதற்காக, நான் தாபரிக்க வேண்டும் என்பதற்காக, நான் வாசமாயிருக்க வேண்டும் என்பதற்கு என் கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மோசே என்ற பக்தன் ஆச்சரியமாய் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறான். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை செய்வதற்கு எங்களை விட்டுவிடு என்று பெரும் போராட்டம் போராடி
கர்த்தராகிய தெய்வம் மோசே என்ற பக்தனோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ என்று சொல்லி ஆச்சரியமா அற்புதமா ஆண்டவர் தேவ மனுஷனை அந்த எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்திற்கு முன்னே, எகிப்தின் சிங்காசனங்களுக்கு முன்னே உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று மோசே என்ற பக்தரின் மூலமாய் தெய்வம் மெய்ப்படுத்த, தெளிவுபடுத்த, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தராகிய தெய்வம் ஆச்சரியமானவர் என்றும் அசாதாரணமானவர் என்றும் எகிப்தே நடுநடுங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையோடு தங்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். எதற்கென்றால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் சுபிட்சத்திற்காக. ஆமென் சொல்லுங்கள். இப்படி பிரயாணப்பட்டு வருகிறார்கள். பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆச்சரியமா தன்னுடைய தேவ மனுஷனை, தன்னுடைய இருதயத்துக்கு மிக பிரியமான தான் தெரிந்து கொண்ட தன் பக்தனை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் நடுவே வாசமாயிருப்பதற்கென்று நீ ஒரு கூடாரத்தை உருவாக்குவாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம் மனுஷன் மேல் வைத்த பாசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், பரிவு நிமித்தமாய் நான் உங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்கு நீ ஒரு கூடாரத்தை உருவாக்குவாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கூடாரத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அளவு வரை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்திலே அவைகளை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஆச்சரியமான ஒரு கூடாரத்தை தான் வாசமாய் இருப்பதற்கு, தன் பிள்ளைகள் மத்தியிலே பிரசன்னமாவதற்கு, பேசுவதற்கு, அவர்களோடு தன் கிரியை இன்னதென்பதை காண்பிப்பதற்கு என் கர்த்தராகிய தெய்வம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படி என் ஆண்டவர் சொன்னார். அந்த கூடாரத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் என் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த கூடாரமானது வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேத சரித்திரத்திலே வாசிக்கும் பொழுது அது 3 நிலைகளில் பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு கூடாரமாக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு கூடாரம், அந்த கூடாரத்திலே 3 நிலைகளை என் ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னார். எப்படி என்றால், முதலாம் இடத்திற்கு பிரகாரம் என்று பெயர். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரகாரத்திலே எல்லா ஜனங்களும் வருவார்கள். எல்லா ஜனங்களும் தங்களுடைய பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தங்களுடைய சமாதான பலி, தங்களுடைய பலிகளை செலுத்துவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு, தெய்வத்தின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கென்று பலி பொருட்களோடு இந்த பிரகாரத்திலே வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு இன்னொரு ஸ்தலம் இருந்தது. அதற்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள், பலி செலுத்த வேண்டியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பலியிட வேண்டுமோ தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் மட்டுமே இந்த பலிப்பொருட்களை வாங்கிக் கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுவோம். கம்பீரமா, சத்தமா, கைகளை அசைச்சு, தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் பலிப்பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகலாமா என்றால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக இயலாது. தேவனால் அவ்வளவு வரைமுறைகளை கொடுத்து, தெய்வத்தால் அவ்வளவு கட்டாயங்களை கொடுத்து, தெய்வத்தால் அவ்வளவு சட்டதிட்டங்களை கொடுத்து, இப்படித்தான் ஒரு ஆசாரியர் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரமாணத்தின்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் மட்டுமே, தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். அதற்கப்புறம்
இன்னொரு ஸ்தலம் இருந்தது. அதற்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தராகிய தேவன் இறங்கி வருவார். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னத்தினால் அந்த இடம் நிரப்பப்படும். ஆண்டவர் அங்கே பலிப்பொருட்களை ஏற்றுக்கொள்வார், பலிப்பொருட்களை அங்கீகரிப்பார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வேறு எவரும் பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டுமே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய். பிரதான ஆசாரியன் சாதாரணமாய் அவ்விடத்தில் பிரவேசிக்க இயலாது. அதற்கு தெய்வம் வைத்திருக்கிற சில வரைமுறைகள் உண்டு, சில கட்டாயங்கள் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் தன்னுடைய கால்களில் சங்கிலிகளை கட்டிக்கொண்டு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அது என்றைக்கும் பிரவேசிக்க முடியாது. ஆண்டுக்கு ஒரு முறை பலி செலுத்துவதற்கென்று தேவனுடைய பிள்ளைய பலிப்பொருளை வாங்கிக் கொண்டு பலிகளை செலுத்துவதற்காக அவ்வளவு பயபக்தியோடு நடுக்கத்தோடு தன்னை பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தமாக்கி அவ்வளவு சுத்தமுள்ளவனாய் பிரவேசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செத்து போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன் பிரசன்னமாகிற மகா பரிசுத்த ஸ்தலம். அது கர்த்தருடைய மகிமையின் கூடாரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் அன்றைக்கு தன் ஜனத்தோடு பேசும்படி, தன் ஜனத்தோடு நான் வாசமாயிருக்கிறேன் என்பதை தேவன் வெளிப்படுத்துவதற்காக தான் கொடுத்த வரைமுறைகளின் படி ஆண்டவர் கொடுத்த கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் இறங்கி வர, இவர்கள் பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள என் கர்த்தராகிய தெய்வம் இப்படி தன் ஜனத்தோடு பேசுகிறவராய், தன் ஜனத்திற்காய் கிரியை செய்கிறவராய் என் கர்த்தர் இருந்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தராகிய தேவன் இறங்கி வருவதை, கர்த்தருடைய மகிமை பிரசன்னமாவதை வேறு எவராலும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நின்று கொண்டு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் அந்த பலிப்பொருட்களை அங்கீகரிப்பது, இப்படிப்பட்ட மேன்மையை அந்த ஆசாரியனுடைய கண்கள் மட்டுமே பார்க்கும். வேறு எவராலும் பார்க்க முடியாது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். இப்படி கூடாரத்திலே பிரசன்னமாகி கூடாரங்களிலே வெளிப்பட்ட தெய்வம், தேவனுடைய பிள்ளையே, தனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும்படி தேவ மனுஷனாகிய, தேவ மனிதனாகிய, கிருபை பெற்ற, தயவு பெற்ற, துதியும் ஸ்தோத்திரத்திற்கும் சந்தோஷத்திற்கும் சொந்தக்காரனாகிய மனிதனாகிய தாவீதினுடைய இருதயத்தில் ஒரு நல்ல ஏக்கத்தை ஆண்டவர் கொடுக்க, தாவீதால் அதை செய்ய முடியல. பைபிள் சொல்லுது, அவன் குமாரனாகிய சாலமோன் இந்த கூடாரங்களுக்கு பிறகு கர்த்தராகிய தேவன் பிரசன்னமாவதற்காய் ஒரு ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரம், அதற்கு பிற்பாடு தேவன் வாசமாயிருப்பதற்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆச்சரியமா 7 வருஷமா அவ்வளவு விலை உயர்ந்த வஸ்துக்களினாலே, தேவதாரு விருட்சங்களினாலே, விலை உயர்ந்ததான யாழை தந்தங்களினாலே, பொன்னினாலே, வெள்ளியினாலே சொல்லி மிகையாகாது அப்படி இவைகளை எல்லாம் சவதரித்து கர்த்தருக்காய் ஒரு அழகான ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்திலும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம்,
மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுத்தான் அந்த தேவாலயமும் கட்டப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. அந்த மகிமையை யாராலும் தாங்க முடியல. தேவனுடைய ஷெக்கினா மகிமை அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள்ளாக இறங்கி வந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இறங்கிற்று. கர்த்தராகிய தேவன் பேசுவதும் தான் கிரியை செய்வதும் தன்னுடைய செயலையும் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய மகத்துவமான மேன்மைகளை, கர்த்தருடைய ஆச்சரியமான செயல்களை அவிதமாய் உணர்ந்து கொண்டு வந்தார்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரின் காலம் வந்த பொழுது அந்த ஆலயம் இல்லாமலாக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் குறைச்சலும் தெய்வத்தை விட்டு தூரமாக்கப்படுதலுமாகிய பல குணாதிசயங்கள் தேவனுடைய மகத்துவமான வாசஸ்தலத்தை நேபுகாத்நேச்சாராகிய பொல்லாதவன் பாபிலோனின் கையிலே விட்டுக் கொடுக்கும் நிலை உண்டாயிற்று. அவ்விதமாக தேவனுடைய ஆலயம் உடைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அவ்விதமாய் நொறுக்கப்படுகிறது. இவ்விதமாய் தேவனுடைய ஆலயம் நொறுக்கப்பட்டதே, அழிக்கப்பட்டதே கர்த்தருடைய வாசஸ்தலம் அல்லவோ என்கிற வேதனை வேதத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் சுமார் 47-48 வருஷ காலங்களாக ஐயா ஒன்று சேர்ந்து மீண்டும் இந்த தேவாலயம் எடுப்பித்து கட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தம் உயர்த்தி கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். இந்த தேவாலயம் கட்டப்பட்டது கர்த்தராகிய தேவன் வாசமாயிருக்கும்படி மீண்டும் அழகான ஒரு தேவாலயமாய் கட்டி எழுப்பப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாட்களிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான ஊழியம் இந்த பூமியிலே நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒருமுறை சொன்னார் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதை யூதர்களால பொறுக்க முடியல. 47-48 வருஷமா கட்டி எழுப்பின இவ்வளவு அழகான ஆலயத்தை பார்த்து இவன் தேவதூஷணம் பேசுகிறான். 3 நாள்ல இந்த ஆலயத்தை இடிச்சு மீண்டும் கட்டுவேன் என்று சொல்லுகிறான் என்று இயேசுவை சிலுவையின் பயங்கரத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரு காரணமாய் இதை பேசினார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்ன செய்தி வேறாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னபடியே அந்த ஆலயம் மீண்டும் உடைக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, சரித்திரங்களில் வாசிக்கும் பொழுது, டைட்டஸ் கைசருடைய காலத்தில் இந்த ஆலயம் அழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தர் வாசமாய் இருக்க வேண்டிய வாசஸ்தலமானது, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஜனங்கள் வைத்திருக்க வேண்டிய நன்மையும் விசுவாசமும் வைராக்கியமும் தங்களிலே தூரமாகி போகும் பொழுது, கர்த்தரை பற்றிய பக்தி வைராக்கியம் மனுஷனுக்குள் குறைந்து போகும் பொழுது, இவ்விதமாய் கர்த்தருடைய வாசஸ்தலமே சூறையாடப்படும் பயங்கரம் உண்டாயிற்று. டைட்டஸ் கைசருடைய காலத்தில் தேவாலயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதுதான். தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தராகிய தேவன் இவ்விதமாய் தான் தாபரமாய் இருப்பதற்கு, தான் வாசமாய் இருப்பதற்கு கர்த்தர் கூடாரத்தையும் தேவாலயத்தையும் சொல்லி அவ்விதமாய் அவ்வித தேவாலயத்திலும் கூடாரத்திலும் பிரசன்னமான தெய்வம் இப்படி மனுஷனால் மனுஷீக சக்திகளினாலே இந்த ஆலயம் உடைக்கப்பட்டபடியினாலே கர்த்தர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, ஆண்டவர் இனி கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே நான் குடியிருப்பது இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா
மூன்றாவது என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஆலயம் உண்டு. வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கதை தெளிவாய் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் துவங்கி ஆச்சரியமான தேவாலயம் மட்டும் வந்து அதற்கு பிற்பாடு தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம், அசாதாரணமான தெய்வம், கைகளால் கட்டப்பட்ட கோயில்கள் அல்ல. இந்த பூமியில மனுஷன் சொல்வது போல இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் என்ற அறைகளில் அல்ல. நான் வாசமாயிருக்கிற ஆலயம் எது என்றால் தேவனுடைய பிள்ளையே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமாகிய நமக்குள்ளே மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வாசமாயிருப்பேன் என்றார். நீங்களே அந்த ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சவங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவராகிய தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம், தேவன் தாபரிக்கிற ஆலயம் என்று சொல்வது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானுமே. ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாசமாயிருக்கும்படி ஆண்டவர் இந்த பூமியில் தான் உருவாக்கிற மனுஷனை தன்னுடைய ஆலயமாய் கண்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் இருந்ததோ அதுபோல சாலமோனினால் கட்டப்பட்ட தேவாலயத்திலும் 3 பகுதிகள் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு பின் சாலமோனுடைய ஆலயத்தில் 3 பகுதிகள் இருந்தது போல கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்ட ஆலயமாகிய மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் 3 பகுதிகளை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று எழுதினார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. புரிஞ்சவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சந்தோஷம். தேவன் வாசமாயிருக்கிற தன்னுடைய வாசஸ்தலம், தன்னுடைய ஆலயமாகிய தான் தங்கும் மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் 3 பகுதிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த பரிசுத்தவானும் இதை தெளிவாய் எழுதாவிட்டாலும் அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற PhD பட்டதாரியான தெய்வத்தோடு தெய்வ சிநேகம் உள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் சிறந்த ஞானி, புத்திசாலி, தெளிவாய் அறிந்த தேவ மனுஷன் இந்த ஆலயத்தை குறித்து தெளிவாய் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஐயா, அம்மா, நீங்கள் தேவன் தங்கும் வாசஸ்தலம், நீங்கள் கர்த்தர் பிரசன்னமாகிற ஆலயம், கர்த்தர் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் உனக்குள் தங்கி இருக்கிறார், நீ கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறாய். நீ நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படி கர்த்தருடைய ஆலயம் அன்று இருந்ததோ அதுபோல் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில தெய்வம் தந்திருக்கிற மகத்துவமான மேன்மை, கர்த்தர் தந்திருக்கிற சரீரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமா, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி. ஆகவே
கிறிஸ்தேசு வரும் பொழுது நீ அவைகளை குறித்து குற்றமற்றவனாய் இருக்கும்படி உன் ஆவியையும் உன் ஆத்துமாவையும் சரீரத்தை காத்துக்கோ. புரியல? பாதுகாத்துக்கோ. இது தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் உன்னை கெடுப்பார். இந்த ஆலயத்தை அழிச்சா கர்த்தர் உன்னை அழிப்பார். அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் தங்குகிற ஆலயம். நீ கருப்போ, நீ சிகப்போ, நீ நெட்டையோ, நீ குட்டையோ, நீ எந்த ஜாதியோ, நீ எந்த மதமோ, நீ யாரோ, நீ எப்படியோ, நீ எந்த நிறமோ, இதெல்லாம் கர்த்தருக்கு கேள்வி இல்லை. நீயோ கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறாய். கர்த்தர் உனக்குள் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஏது சபைக்கு நீ போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோம் ஆண்டவர் உன்னை ஆலயமா எடுத்துக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டோம் ஆண்டவர் உன்னை ஆலயமாக்கிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்வது எப்பொழுது? தான் வாசமாய் இருப்பதற்குரிய தன் ஸ்தலமாய் ஆண்டவர் தெரிந்து கொள்வது எப்பொழுது என்று சொன்னால், வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானமுள்ள ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அவருடைய ஆலயம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுது நாம் அவருடைய ஆலயமாக்கப்படுகிறோம், எப்பொழுது நாம் கர்த்தருடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறோம், தேவனுடைய வீடு, தேவன் தங்கும் இடம் என்று எப்பொழுது அழைக்கப்படுகிறோம்? பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டுமாம். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்பினவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம். மனம் திரும்புகிறவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களா? மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது நாங்க பிரதர் பிறந்தது இயேசு அறியாத இடத்துல பிறந்தோம் பிரதர், உண்மைதான். பிறகு ஆண்டவருக்கு கிருபையினால இயேசு அறிஞ்சுக்கிட்டோம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். இயேசு அறிஞ்சதுல இருந்து நாங்க வேற எங்கேயுமே போறதில்லை பிரதர். இப்போ இயேசுவை பற்றி சொல்ல இடத்துல மட்டும்தான் போவோம் பிரதர். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது கிடைக்க குருசடியோ, எங்கேயாவது கிடைக்க மரத்தடியோ, எங்கேயாவது கிடைக்கிற ஒரு நிலத்தடியோ எங்கேயாவது நாங்க பார்த்துவோம் பிரதர். என்னைக்கு இயேசுநாதர் அறிஞ்சோமோ அண்டையிலிருந்து பிரதர் நாங்க இதை பத்தி மனம் திரும்புதல் அப்படின்னு பைபிள் எழுதல. மனம் திரும்புதல் என்றால் உன் இருதயத்தில் உண்டாகிற திருப்பம், பாவத்தையும் அநியாயத்தையும் அசுத்தத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இதுவரையும் பாவியாய் ஜீவித்தேன், இன்று முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்லி அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று ஒரு பயணத்தை துவங்குகிறாயே, இதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பினா
மதம் அல்ல, மனம். மனசு திரும்பணும். இயேசு கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சாக்கடை புத்தியும் போடணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. மனம் திரும்பினால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை அவர்கள் கொடுப்பார்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருந்தா அவன் பேச்சிலேயே தெரிஞ்சிடும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவன் பம்பா பேச மாட்டான், அன்பா பேசுவான். அதனால அன்பா பேசுறவங்க எல்லாரும் மனம் திரும்புகிறவன் நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமா, அன்புல பல அன்பு இருக்குது, அதெல்லாம் இப்ப பேச வரல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்புக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா. அதனால அந்த அன்பெல்லாம் நான் சொல்ல வரல. தேவ பிள்ளையே, அன்பு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் இருந்தாரோ அவ்விதமாய் இயேசுவை போன்ற அன்பும் பாசமும் பரிவும் நேசமும் உன்னுடைய ஆவிக்குரிய லட்சணமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராவிட்டால் காணாத பிதாவினிடத்தில் எப்படி அன்பாயிருப்பான்? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? நாங்களாம் பெந்தேகோஸ்தேக்காரங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நீங்களா யாரு? நாங்களாம் ஆவிக்குரியவங்க. நீங்களா யாரு? பரிசுத்த ஆவியானவர் நாங்க சொன்ன உடனே இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பவே நீ புரிஞ்சுக்கணும், இவன் ஆவிக்குரியவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன உடனே வரமாட்டார், 24 மணி நேரமும் கூட இருப்பார். அவன் தான் ஆவிக்குரியவன். என்னுடைய ஆவி இல்லாதவன் எனக்குரியவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நாங்க சொன்ன உடனே ஆவியானவர் வருவார். ரொம்ப சந்தோஷம். ஏங்க நீங்க யாருங்க? நாங்க தாங்க சீயோனுக்கு போறவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா ஆமா ஆமா. எங்களை விட்டா வேற யாரும் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி சத்தமா சொல்லு. நான் சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் சபைக்கு வராதவன், அந்த மனுஷனோட உனக்கு ஒரு நல்லிணக்கம் உண்டா? அந்த மனுஷனோட ஒரு பேச்சு உண்டா உனக்கு? அந்த குடும்பத்துக்கார கூட ஒரு நேசம் உண்டா உனக்கு? ராமேன் சொல்லுங்க. காண்கிற சகோதரிடத்தில் அன்பாயிராவிட்டால் காணாத பிதாவினிடத்தில் எப்படி அன்பாயிருப்பார்? ஆமேன் சொல்லுங்க. ஆவிக்குரிய சபையில ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு போகாத, அது அந்த ஆவி இல்லை, அது வேற ஆவி. அது அந்த ஆவி இல்லை, அது வேற ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏங்க எல்லா ஆவியானவரும் ஒரே ஆவியானவரே. ஆவியானவரை கொண்டு இன்றைக்கு கிரியை செய்கிற பாத்திரங்கள் பலதும் வித்தியாசப்பட்டு விட்டது. அந்த பாத்திரங்களின் லட்சணத்தை கண்டு பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அடையாளம் கண்டுகொள். சத்தியம் இல்லாத, நித்தியம் இல்லாத, சுத்தம் இல்லாத, தெய்வ சித்தம் இல்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காத ஆவியின் குணமுடையவர்களாய் இருந்தால் அவர்களை விட்டு விலகு. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. மனம் திரும்பினா ஒரு பண்பு இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு எங்கேயும் எடுத்தறிஞ்சு பேசல, பொலைட்டா பேசினார். ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தோட பேசினார். ஆமென். இயேசு பேசினார். ஐயா கழுத்தறுத்து இயேசு பேசலங்க. இயேசு வாழ வைக்கும்படி பைபிள் சொல்லுகிறது, அவரிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டே. இயேசுட்ட பேசினா ஒரு மனுஷன் விட்டுட்டு போக மாட்டான், பேசிக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. பேசினா பேசணும் போலயே இருக்கும். அதனாலதான் ஒரு பையன் 5 அப்ப 2 மீனை கொண்டு வந்து அம்மா கொடுத்துட சாப்பாடை மறந்து 3 நாள் தூங்காம உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க.
இயேசு பேச்சில் அவ்வளவு சுவாரஸ்யம் இருந்தது. இயேசு பேச்சில் அவ்வளவு அன்பு இருந்தது. இயேசுவின் பேச்சிலே அவ்வளவு பாசம் இருந்தது. மனம் திரும்பின மனுஷனுடைய வாழ்க்கையின் குணம் அன்பு, பண்பு, பாசம், நேசம், பொறுமை, தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பி இருந்தா உன்னுடைய முகத்தை பார்த்தா தெரிஞ்சிரும், உன் குணத்தை பார்த்தா தெரிஞ்சிரும், உன் செயலை பார்த்தா தெரிஞ்சிரும் நீ மனம் திரும்பி. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமம் பின்னி பிணைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் வருவாயாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறுவது. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றீங்க? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆத்துமாவாய் உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து, பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவார். தேவ ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவார். தேவனுடைய ஆவியானவர் உனக்குள் வாசமாயிருப்பார். அவர் வந்து போகிறவர் அல்ல. அன்றைக்காகிலும் தாவீது சொல்லும் பொழுது நிலைவரமான ஆவியை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். காரணம், அன்றைக்கு தேவ ஆவியானவர் வருவார், அவசியம் முடிஞ்சா போயிடுவார். ஆனா இப்ப அப்படி அல்ல. 24 மணி நேரமும் கர்த்தரை விசுவாசிக்கிற தம் பிள்ளைகளை கர்த்தர் தன்னுடைய ஆலயமாக்கி கொண்டபடியினால் 24 hours 24 மணி நேரமும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் வாசமாயிருக்கிறார். நீ கர்த்தருடைய ஆலயம், நீ கர்த்தருடைய வாசஸ்தலம், நீ கர்த்தருடைய வீடு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே அளவில்லாமல் இறங்கி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்தால் மட்டும் போதுமானது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார். நிறைய சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் இறங்கி வந்தார். ஆமென். இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாயிருக்கிற நம்முடைய ஆத்துமா இருக்கிறதே. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆத்துமத்துக்குள்ளே நீ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, மனுஷனை கர்த்தர் உருவாக்கி சொந்த சாயலில் உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவனை ஊதினார். ஜீவன் ஊதின பொழுது அவனுக்குள் ஆத்துமா என்ற ஒரு பொக்கிஷ சாலையும் வந்தது. அவன் ஜீவன் பிளஸ் ஆத்துமாவானான், ஜீவ ஆத்துமாவானான். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா யார் யாருக்கு ஜீவன் இருக்கோ எல்லாருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்குது. சுவாத்துமாவை தான் தெரியும். ஆமென். துவாசமாவை தான் தெரியும். ஆத்துமாவை பத்தி இதுவரை தெரியாது. ஆத்துமா எங்க இருக்கு? ஆத்துமா உன் கண்ணால நீ பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லு. அது ஜீவனை பார்க்க முடியாதது மாதிரி. ஜீவனை பார்க்க முடியுமா? கைய கால போட்டு அடிச்சாதான் நீ உயிரோடு இருக்கன்னு தெரியும். ஆமாதானே? ஆமாதானே? ஐயா, உனக்குள் ஜீவன் இருந்தால் உன் கை காலெல்லாம் கிரியை செய்யும். கை கால் கிரியை செய்யறத வச்சு நீ உயிரோடு இருக்கிறேன்ட்டு புரிஞ்சுப்பாங்க. ஆமாதானே? தேவ பிள்ளையே, ஜீவனை யாராலும் பார்க்க முடியாது. நாசி சுவாசத்தை வேலெடுத்து கீழே விடுகிறோம். இந்த ஜீவனோடு இணைந்ததே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமா என்று சொல்வது. ஆத்துமா என்றால் உள்ளான மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அதை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவன் இருக்கிறானா இல்லையான்னு உனக்கு தெரியும்.
எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி தெரியும் தெரியுமா? நீங்க தேவாலயத்துக்கு ஒழுங்கா போறவங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, பெரிய பைபிள் 66 புஸ்தக பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா கோயிலுக்கு போவீங்களா? போவீங்களா? போவீங்க. கையில கிடைச்சது மாதிரி ஏதாவது காணிக்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கொடுப்பீங்க. சரி, உபவாசம் இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருப்பீங்க. அற்புதத்தின் நாளுக்கு போவீங்களா? போவீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கிற நீ மெதுவா வீட்டில் கதவை அடைச்சுக்கிட்டு 8:30 மணிக்கு பிறகு இந்த டிவி சேனலை திருப்பி இங்கேயும் விசுவாசம் அங்கேயும் விசுவாசம். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அங்கேயும் நீ விசுவாசத்தில் இருக்கும்போ ஓ இருதயம் யாரோ ஒருத்தர், நீ கோயிலுக்கு போனவில்லை, நீ இது பார்க்கலாமால, இது பார்க்கலாமாடா, இது தப்புலடா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? விசுவாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குல்ல. அந்த இருக்குது பாத்தீங்களா? அதுதான் உள்ளான மனுஷன். டேய், நீ பார்க்காத, தப்பு செய்யாத, டேய் சரியில்லடா, நீ கோயிலுக்கு போறவன்டா, நீ கர்த்தருக்கு பிள்ளடா, டேய் நீ வசனம் படிக்கிறவன்டா, நீ ஆண்டவர் பிள்ளடா, கெட்ட வார்த்தை பேசாதடா, டேய் அநியாயம் பண்ணாதடா, டேய் அடுத்தவன் சொத்தை எடுக்காதடா, எல்லக்கல்ல புடுங்கி நாட்டாதடா, கள்ள டாக்குமெண்ட் போடாதடா, அசுத்தம் பண்ணாதடா, டேய் 4 பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதடா, கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு, டேய் லவ் லெட்டர் கொடுக்காதடா, காதல் மெசேஜ் அனுப்பாதடா, வாட்ஸ்அப்ல இருக்காதடா, ஃபேஸ்புக்ல இருக்காதடா அப்படின்ட்டு நையி 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 நையின்று ஒருத்தர் சொல்றார் பாத்தியா? அதுதான் உள்ளான மனுஷன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அது தெய்வம் உன் ஜீவனோடு இணைச்சு தந்த ஆத்மீக மனுஷன், ஆத்துமா. ஹல்லேலூயா. உண்மைதானே? பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைக்குள்ள சொல்லலையா? கல்லூரிக்கு போனா கல்லூரி மாணவன் சொல்லலையா? தப்புடா, நீ போறது சரியில்லடா, நீ பேசுறது சரியில்லடா, நீ பார்க்கறது சரியில்லடா அப்படின்னு ஒன்று சொல்லுது பாத்தியா? கர்த்தர் உன் ஜீவனோடு இணைந்து கர்த்தர் ஆத்மீக மனுஷன், உள்ளான மனுஷன் ஒருவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த உள்ளான மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று அவன் சுத்தமானால் அவனுக்குள்ளே அவனை விட்டு எடுபடாத பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனை சரியாக்க வெளிப்படையா சில மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நானும் கர்த்தருக்கு பிள்ளைன்னு சொல்றதுல எல்லாம் அர்த்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒயிட்டா எல்லாம் வந்தா நான் பரலோகத்துக்கு அடுத்த ஆளு அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். நானு ரட்சிப்பை பெற்று தேவனுடைய அழைப்பை பெற்றதிலிருந்தே கருப்பு தான் போடுறேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அநேகரை சுகமாக்குகிறார், அநேகரை விடுதலையாக்குகிறார், அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேகரை ரட்சிக்கிறார், அநேகரை ரட்சிக்கிறார். அந்த நல்ல ஆவியானவர் வெளிப்படை தோற்றத்திலே உண்டாவது அல்ல பரிசுத்தம். வெளிப்படை தோற்றத்தில் உண்டாகிற மாற்றம் அல்ல மனம் திரும்புதல். உள்ளான மனுஷனுக்குள் உண்டாகிற மாற்றம், மன திருப்பம்,
அதுவே என் கர்த்தராகிய தெய்வம் மனம் திரும்புதலுக்கென்று உன் வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய மாற்றம் என்று சொல்கிறார். இந்த மாற்றம் உனக்குள் வருமானால், தேவனுடைய பிள்ளையே, நீ சத்தியத்தை கீழ்ப்படிந்தது உண்மையானால், பரிசுத்த ஆவியானவர், வல்லமை நிறைந்த ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், கிருபை நிறைந்த ஆவியானவர், வரங்களின் ஆவியானவர் உனக்குள் இறங்கி வருவார். அவர் வருவது மட்டுமல்ல, உனக்குள்ளே வாசமாயிருப்பார். கைகளை தட்டி, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாய், இன்னும் சத்தமா, கைகளை அசைச்சு, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. இதோட சத்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையே வெளியேர்ந்து உள்ள போறவர் அல்ல. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ள வாசமாய் இருக்கிறார், எப்படி உள்ள போறார், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அறைக்கதவெல்லாம் பூட்டி இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். அவர் வாசலை திறந்தெல்லாம் வரல, அவர் உள்ளே இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆமென். இன்னும் சொல்ல போனா, மரியாள் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கத்தான் பட்டாள். திருமணமாகவில்லை. ஆனால் அவள் தன் கர்ப்பத்தில் ஒரு குமாரனை, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஒரு குமாரனை தன் கர்ப்பத்திலே கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே 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 வாசமாயிருக்கிறவர், நமக்குள் பிரசன்னமாகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை வெளியிருந்து யாரோ கொடுத்து போறவர் அல்ல. நீ அறியாம, நீ தெரியாம, நீ யோசியாம உனக்குள்ளே, உன் ஆத்துமத்துக்குள்ளே, உன் வாழ்வுக்குள்ளே இறங்கி வருகிறவர், வாசமாயிருக்கிறவர், பிரசன்னமாயிருக்கிறவர், உன்னை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்ல, உன்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றுமே கிறிஸ்துவின் வருகை நாளில் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு ஏன் சொன்னார்? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தங்குகிற வாசஸ்தலம் உண்மை. ஆத்துமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாச்சு இல்லையா? இப்பொழுது ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவைகள் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டுமாம். எதற்கு தெரியுமா? ஏன் தேவனுடைய மனுஷன் இதை சொன்னார் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிறவர் மட்டும் அல்ல, தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் தாபரிக்கிறவர் மட்டுமல்ல, உனக்குள் பிரசன்னமாயிருக்கிறவர் மட்டுமல்ல, உனக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கி வந்தா அந்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்து அவர் வெளியே வருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. உனக்குள்ளிருந்து அவர் வெளியே புறப்பட்டு வருவார். ஆமென். இதற்கு சாட்சி நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. கிறிஸ்துவுக்குள் இருந்த அபிஷேக வல்லமை கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தது. அது எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் எல்லாரும் அவரை தொட்டார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வல்லமை நமக்குள் இறங்கி வரும் பொழுது
தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மட்டும் நின்று விடுகிறவர் அல்ல. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழங்களுக்குள் தேவனுடைய பிள்ளை இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே பெருகி பெருகி இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து அவர் புறப்பட்டு, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளியே புறப்பட்டு வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை தெளிவாய் அற்புதமாய் சுவிசேஷகன் எழுதி வச்சிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய ஆலயமாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசமாயிருந்தால், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா, அந்த ஆத்துமத்திலிருந்து அவர் அப்படியே வெளியே வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் சுத்தமா இருக்கிறபடினால் நீயும் சுத்தமா இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், உனக்கு வெளியே இருக்கிற இந்த சரீரம் இருக்கிறதே, இந்த சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும், கரைபடாததாய் இருக்க வேண்டும், அசுசி இல்லாததாய் இருக்க வேண்டும், தீங்கில்லாததாய் இருக்க வேண்டும், தீதுபடியாததாய் இருக்க வேண்டும், மாசுபடியாததாய் இருக்க வேண்டும். அப்பத்தான் உனக்குள் இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் உனக்குள்ளிருந்து வெளியே புறப்பட்டு வருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இன்னைக்கு அநேகருக்கு அபிஷேகம்லாம் இருக்குதா, ஆனா அபிஷேகம் இருக்க மாதிரி தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவி வல்லமையெல்லாம் இருக்குதா, ஆனா அது இருக்கிறது மாதிரி தெரியல. ஆமென் சொல்லுங்க. தெரியாத காரணம் தெரியுமா? அது ஜீவ தண்ணீராய் உனக்குள் இருந்து வெளியே புறப்பட்டு வரவில்லை. அது புறப்பட்டு வர வேண்டும். அது புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சரீரமாகிய இந்த புறம்பே இருக்கிற சரீரமாகிய இந்த சரீரம் சுத்தமா இருக்க வேண்டும். இது கரைப்பட்டா பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடியே நின்றுவார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், அந்த பரிசுத்த ஆவி இந்த ஸ்டேஜில் மட்டும் ஓ ஷபா ராக்கா ராபா கராபா அதோட முடிஞ்சு போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, சத்தமா கம்பீரமா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீ ரோட்ல போனாலும் உன்னில் இருந்து அவர் வெளிப்பட வேண்டும். நீ வெளியே போனாலும் வந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னிலிருந்து வெளியே வருவாராக. இப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எங்கன்னா மைக்க பிடிக்குமா மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. மைக்க வச்சோன்னு ஆவியானவர் போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மைக்க பிடிச்ச உடனே இல்லாத ஆவியானவர் வந்துருவார். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இது தேவ ஆவியானுடைய செயல் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் எப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். உன்னுடைய நண்பனை சொல்லு, நீ யார் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. உன் ஃப்ரெண்ட் யாரு? குடியாரன். நீ குடியாரன். அல்லேலூயா சொல்லு. உன் ஃப்ரெண்ட் யாரு? உருப்படாதவன். நீ உருப்படாதவன். அல்லேலூயா சொல்லு. உன் ஃப்ரெண்ட் யாரு? சபையை விட்டு போனவன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. நீ போவ. அல்லேலூயா சொல்லு. உன் ஃப்ரெண்ட் யாரு?
ஊழியத்தை விட்டுட்டு போனவன் நீயும் ஊழியத்தை விட்டு சீக்கிரம் போவ. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. உன் நண்பனை சொல்லு, அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சிரு ராசா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரின் குணம் உனக்குள்ளே வரும். தேவ ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உன்னிலிருந்து புறப்பட்டு போகும். வேண்டாதவர்களோடு நீ தொடர்பு வைப்பதில்லை, வேண்டாதவர்களோடு நீ ஐக்கியப்படுவதில்லை, வேண்டாதவர்களோடு நீ உடன்படுவது இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு, கம்பீரமா சொல்லு. உன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருவாராக. புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையே, புறப்பட்டு வருவதற்கு இந்த சரீரம் சுத்தம் உள்ளதாக இருப்பதாக, குற்றம் இல்லாதிருப்பதாக, கரை இல்லாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். ஒரு ஆவி ஆத்துமாவுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுக்கிறார். ஒன்றில் ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி இருக்கணும், இல்ல பரிசுத்த ஆவி இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒருவேளை அது காலியா இருந்துச்சுன்னா போனது 7 திருப்பி வருமா? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நான் சொல்றது புரியுதா? தேவ சமூகத்திலே வந்து விடுதலை பெற்று அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று தேவனுடைய பிள்ளையே வெளியே போகும்போது உன் இருதயம் திறந்த மனசா இருக்கும் பாரு. இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது காலியா கிடக்கிறத பார்த்தா வெளியே போனவன் செலவன் இருக்கானே பொல்லாதவன், அவன் போய் 7 பேரை கூட கூட்டிக்கிட்டு சேர்ந்து வருவானா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணும்போது அற்புத சுகம் நடக்குது. ஒரு வியாதி ஆண்டவர் சுகமாக்குறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு வியாதி ஆண்டவர் சுகமாக்கி அற்புத விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற்ற நீ பரிசுத்த ஆவியானவரை உனக்குள் பெற்றுக்கொள்ளாமல் வெளியே போனா இந்த உனக்குள் இருந்த வியாதி உன்னை விட்டு வெளியே போச்சு பாத்தியா? ஒண்ணு போச்சு பாத்தியா? இந்த ஒன்னும் வெளியே போய் வேற 7 கூட்டிக்கிட்டு அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது திரும்பி சேர்ந்து வரும். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. அதனால இப்போ அற்புத சுகம் பெற்றா, விடுதலையை பெற்றா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள் புறப்பட்டு வர வேண்டும். ஆமென். இங்க ஜெபிக்கும்போது தலைவலி சுகமாகும். இந்த தலைவலி வெளியே போய் அதுக்கப்புறம் இந்த ஆத்துமா சும்மா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த தலைவலி என்ன செய்யும்னா வெளியே போய் பிரஷரே வா, சுகரே வா, புரியுதா? புரியல? கிட்னி ஸ்டோனே வா, கால் பிளாடர் ஸ்டோனே வா அப்படின்ட்டு பல பேரை சேர்த்துக்கிட்டு அது சேர்ந்து உள்ள வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால உன்னுடைய ஆத்துமா காலியா இருக்க கூடாது. உன் ஆத்துமா தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியாகிய வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் உனக்குள் இருந்து ஜீவ நதியாய் புறப்பட்டு வந்து கொண்டே இருப்பாராக. நான் ஒன்னு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற பொழுது, நமக்குள்ளிருந்து வழிந்து ஓடும் பொழுது முதலாவது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? எங்கே அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கின சரீரத்தில் அற்புதம் நடக்கும். ஒரு சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் உனக்குள் இறங்கி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் பிரசன்னமாகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் நிரப்பப்படும் பொழுது, அந்த ஆவி உன்னிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது தேவனுடைய பிள்ளையே, அது உன் சரீரத்தை சுகமாக்கும், ஒரு சரீரத்தை விடுதலையாக்கும். முதலாவது சுகம் நமக்கு தான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அது அப்படியே தேவ சமூகத்தில் நடச்சி 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 தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என் இருதயம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? சாகும் வரைக்கும் உனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீக்காதிருப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் என்றைக்கும் ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டே இருப்பாராக. இருந்தா
இந்த ஆவியானவர் இந்த சபைக்கு சுகம் கொடுக்கும் முன்னே அவர் என் சரீரத்தை சுகமாக்குவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உனக்குள் தேவ ஆவியானவர் இறங்கி வந்தால் உன் சரீரத்தில் முதலாவது அற்புதம் நடக்கும். உன் சரீரத்தில் சுகம் உண்டாகும். வியாதி சுகமாகும். பலவீனம் நீங்கி போகும். கட்டிகள் கரையும். கேன்சர் சுகமாகும். டாக்டர்ஸுடைய கத்திக்கரம் படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரே அறுவை சிகிச்சை செஞ்சு அடையாளம் தெரியாத அறுவை சிகிச்சையினாலே உன் சரீரத்தில் அற்புத சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே இன்றைக்கு நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், எனக்குள் இறங்கி வாரும் ஆவியானவரே, என்னை ஆலயமாக்கிக் கொள்ளும் ஆவியானவரே, எனக்குள் வாசமாயிரும் ஆவியானவரே, என்னை விட்டு போகாதிரும், என்னை விட்டு போகாதிரும். அவர் உனக்குள் இறங்கி வருவார். அவர் நமக்குள் சுகத்தை தருவார். நம் சரீரத்தில் எல்லாம் அற்புதத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 47ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47 9ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, நீ போகிற இடமெல்லாம் அநேகர் பிழைப்பார்கள், சுகத்தை காண்பார்கள். நீ ஜெபிக்க கூட தேவையில்லை, நீ சும்மா போனாலே அற்புதம் நடக்கும். பேதுருவின் நிழலை பட்டு சுகமானார்கள். தேவனுடைய பேச்சின் உடனே அற்புதம் நடந்தது. தேவ மனுஷன் உற்று பார்த்தான், அற்புதம் நடந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதி நமக்குள் புறப்பட்டு வரும் என்று சொன்னால், உன் பக்கத்து வீட்டில் அற்புதம் பற்றி படரும். ஐயா, உன் சொந்த சொக்கார எல்லாருக்குள்ளேயும் இந்த அற்புதம் பற்றி படரும். இந்த அபிஷேகம் பரவி செல்லும். இந்த அபிஷேகத்தினால் பலர் பிழைப்பார்கள். இந்த அபிஷேகம் வந்தபடியினாலே தேவனுடைய பிள்ளையே, அதற்குள் மச்சங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஆவியானவர் இறங்கி வந்தா உனக்குள் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், அதிசயம் உண்டாயிருக்கும், அற்புதம் உண்டாயிருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கர்த்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் இறங்கி வாரும் ஆவியானவரே, எனக்குள் இறங்கி வாரும் ஆவியானவரே. எனக்குள் இருந்து நீர் புறப்பட்டு ஜீவ தண்ணீராய் புறப்பட்டு போக வேண்டும். எனக்குள் இருந்து புறப்பட்டு போகிற ஆவியானவராய் எனக்குள் இருந்து நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பார்த்தாலே சுகம், நான் பேசுனா அற்புதம், நான் இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நன்மையா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு தமது வல்லமையை உனக்குள்ளே ஊற்ற போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் புறப்பட்டு வருவார். அதற்கு உன் சரீரத்தை, உன் ஆத்துமத்தை குற்றமின்றி கர்த்தருக்கு முன் பிழையில்லாததாய் காத்துக்கொள். அப்பொழுது உனக்குள் இருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு போகும். ஜீவன் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் நடக்கும், சகல நன்மைகளும் புறப்பட்டு வந்துவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். இந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்த பொழுது என்னதான் சொல்ல போகிறாரோ என்று நினைத்திருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆவியானோட சொல்ல சொன்னார், நான் பிள்ளைகளுக்குள் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லு, அவர்களின் ஆலயம் என்று சொல்லு, அவர்களுக்குள் என் அபிஷேகம் இறங்குகிறது என்று சொல்லு, அவர்களுக்குள் இருந்து என் அபிஷேகம் புறப்பட்டு போகும் என்று சொல்லு, அது அநேகருக்கு ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லு. அவர்களை அநேகருக்கு நன்மையாய் மாற்றப் போகிறேன், அநேகருக்கு சுகமாய் மாற்றப் போகிறேன். தேவனுடைய பிள்ளையே, உன் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, உனக்குள் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உன்னை போகிறார். நீ கர்த்தருக்கு அவசியம். நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ கர்த்தருடைய ஆலயம். உனக்குள் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே அற்புதம்
வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர், உனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம்.